நாம மகிமைப்படுவதா. எல்லோரும் கண்களை மூடி நாம் தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். தேவாதி தேவனுக்கு மகிமை, ராஜாதி ராஜனுக்கு மகிமை. தேவனே, இந்த தூத்துக்குடியிலே உம்முடைய பிரசன்னத்தின் அபிஷேகத்தின் மகிமை மழையாக ஊற்ற, உம்முடைய அக்கினி ஜுவாலை பற்றி ஏறிய அபிஷேகத்தின் நிறைவிலே நனைந்து தோய்ந்து தேவாதி தேவனை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உன் நாமத்தை மகிமைப்படுத்த இந்த ஸ்தலத்திலே நீ இறங்கி வந்திருக்கிறப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? பெண்கள் எப்படி இருக்கணும்? ஆமென். சார்ஜிங்கில் இருக்கணும். கரண்ட்டு போனால் என்ன, போகலன்னா என்ன? இந்த கரண்ட்டு மனுஷன் கண்டுபிடிச்ச கரண்ட்டு. எப்போ வேணாந்தாலும் போகும், எப்போ வேணாந்தாலும் வரும். நம்ம கரண்ட்டு எவர் லாஸ்டிங் கரண்ட். ஹல்லேலூயா. அந்த பவர் இட் ஷுட் ஜெனரேட் உங்களுக்குள்ளே இருக்கணும், உங்களுக்குள்ளே. ஆமென். நான் போகிற இடத்துலலாம் நிறைய இடத்துல கரண்ட்டு போயிடும். பிசாசுக்கு தெரியும். இந்த அம்மா வந்தால் நான் ஆப்பு, நான் சொல்ல உனக்கு ஆப்பு வைக்கிறது தான் நானாக வரேன். ஹல்லேலூயா. இப்போ பெண்கள் அப்படி தான் சார்ஜிங்கில் இருக்க போகிறீங்க, இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு அடியானை கொண்டு வந்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். அன்பு போதகரை என்று தான் பார்க்கிறேன், ஆனாலும் அருமையாக அவர் எங்களை எப்படியெல்லாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வர வேண்டும், எங்கே இறங்க வேண்டும் என்று அடுத்தடுத்து நிமிடம் நிமிடமாக எங்களுக்கு ஃபோன் செய்தார். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். பலமுறை நான் அப் டு சிவகாசி, அந்த பக்கம் ராஜபாளையம், பல ஊர்களுக்கு வந்திருக்கிறேன். தென்காசி, இந்தியா முழுதும் வந்திருக்கிறேன். தூத்துக்குடியில் இப்படி சபையில் வந்து நிற்கிறது இது முதல் முறை. இந்த இடத்துல திருநெல்வேலி எல்லாம் போயிருக்கேன். ஆமென். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஜபத் என்றால் என்ன? ஜபத்தின் ஆசீர்வாதம் என்றால் என்ன? நான் ஏன் ஆண்டவரை ஜபிக்க வேண்டும்? ஜபத்திலே என்ன இருக்கிறது? ஜபித்து ஜபித்து களைத்து போயிருக்கிறேனே. என்னுடைய வேலைகள், என்னுடைய காரியங்கள், என்னுடைய சிந்தனைகள், எனக்கு தேவையானவைகள் இந்த ஜபத்திலே கிடைக்குமா என்று கேள்வியோடு வந்திருக்கலாம். ஜபத்திலே பிரயாசத்தோடு வந்திருக்கிறேன், பாரத்தோடு வந்திருக்கிறேன், விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன், வாஞ்சையோடு வந்திருக்கிறேன், வைராக்கியத்தோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் மட்டும்தான் என் ஜபத்தை கேட்க முடியும். யோபு என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய வழியில் அவருக்கு பட்ட உபத்திரத்துக்கு யோபு 21:15 வேதத்தை யாருன்னா கணீர் கணீர்னு படிக்கணும். 21:15 மெல்லம் படிக்கணும், மெல்லம் படிக்கணும் சென்டென்ஸாக. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். இன்று அநேகர் இங்கே சபைக்கு வா ஜபோன்னா ஐயா சொன்ன மாதிரி போகாத இடத்துக்கெல்லாம் போயிடுறாங்க. சபைக்குள்ளே வரணும், சபைக்குள்ளே தான் ஜபிக்கணும். அல்லேலூயா. நான் ஜபிப்பதினால் எனக்கு என்ன பிரயோஜனம்? யார் கேட்குறது கேள்வி? யார்? யோபு. வாய்விட்டு பேசணும் பெண்கள். அமேன், அமேன். வாய்விட்டு பேசணும். வசனம் வார்த்தை நாக்கிலேயே இருக்கணும். யோபு அவன் பிகாஸ் அவனுக்கு என்ன நடக்குது? எல்லாமே இழந்து போகிறான். வேதனை, நொறுக்கம், கண்ணீர், வியாதி, வறுமை எல்லாம் குடும்பத்தில் இருக்க அனைத்தையும் இழந்து போன நிலைமையிலே
அவனுடைய ஆத்துமா அங்கலாய்க்கிறது. யார் இந்த தேவன்? என் ஜெபம் கேட்கப்படுமா என்ற கேள்வி ஒரு சன்மார்க்கனுக்கு ஏற்படும் என்றால் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாக படைத்து அவர் சுவாசத்தை கொடுத்து அவர் இரத்தத்தால் மீட்டு ஹல்லேலூயா அவரோடு செய்த உடன்படிக்கை இட் இஸ் இன்டர்சீடிங் பிட்வீன் காட் அண்ட் யூ. ஹல்லேலூயா. ஒரு தொடர்பு, ஒரு ஐக்கியம், தேவனோடு உறவு, அவரோடு பேசுவது ஜெபத்திலே. அதில் என்ன நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்றால் யோவான் 15:7 எடுத்து வாசியுங்கள். யோவான் 15:7. பெண்கள் கணீர் கணீர் படிக்கணும். என் வார்த்தை நீங்கள் கேட்பது கிடைக்கும். ஜெபத்திலே என்ன கிடைக்கும்? வாய்விட்டு பேசணும்னு சொன்னேன். நீங்கள் கேட்பது கிடைக்கும். தேவ சித்தத்தில் கேட்டு பாருங்க. நான் அம்மா கோயில்பட்டி தாண்டிருந்தோம், மழை சாரில் பார்த்தேன். அதுக்கு முந்தி மழையை காணும். அம்மா மக வரேன் தூத்துக்குடிக்கு. ஆனால் ஒரு தூரல் கூட என் மேலே விழக்கூடாது. கீழே அந்த பிரதர் சர்ச் மழை நான் போகும்போது நிற்கும். அமேன். நான் இறங்குறேன். ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் மழையை பார்க்கல. ஹல்லேலூயா. இறங்குறோம், எங்கள் மேலே எந்த மழையும் விழலை. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை வாய்விட்டு பேசணும். அது உங்களுக்கு செய்யப்படும், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்ற என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால். எனக்கு தான் இந்த வார்த்தை எல்லாம் இல்லையே. ஊரில் இருக்கிற வார்த்தை எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் எங்க இல்லை. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஒரு மனுஷன் பேசுறது ஞாபகம் இருக்கும். வானாத வார்த்தைகளெல்லாம் வெளிப்படும். ஆனால் தேவன் சொல்லுங்க, என்னுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, கருக்குள்ள வார்த்தை, அபிஷேகத்தின் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் என்ன நடக்குமா? நான் சொன்னேன் இல்லைங்களா? வாயில கரண்ட்டு போவோம். அதான் தீர்க்க தரிசனம். போவோன்னா போவோம். இந்த மைக்குக்கு பவர் இல்லை. ஆனால் உன்னுடைய மைக்கு எங்கே இருக்குது? உனக்குள்ளே இருக்குது. எங்கே இருக்குது? உனக்குள்ளே இருக்குது. உன் சரீரத்தில் இருக்குது, உன் ஆவிலே இருக்குது, உன் ஆத்துமாவிலே இருக்குது. ஹல்லேலூயா. அதை யாரும் ஆஃப் பண்ண முடியாது. ஆமென். ஏன்னா நீங்கள் எப்போ ஆண்டவருக்குள்ளே ஆனாவே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அம்மாமாரே பேசணும். உங்களுக்கு செய்யப்படும். சொல்லுங்க, எனக்கு செய்யப்படும். நான் எதை கேட்பேனோ அது எனக்கு செய்யப்படும். நான் ஆண்டவரிடத்தில் வார்த்தையில கேட்கும் பொழுது அது எனக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? வார்த்தையிலே இருக்கணும். வார்த்தையிலே உங்கள் நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தையிலே உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு, ஆவி இருக்கு. அந்த தேவாதி தேவன் உங்களோடு அந்த வார்த்தை ஆப்பரேட் பண்ணோம். நீங்க அதுல தான் ஜீவன். அதுல நிலைச்சிருக்கும் பொழுது நீங்க கேட்கறதெல்லாம் கிடைச்சிடும். ஆமென். தேவ பிள்ளை, இரண்டாவதாக நாம் வார்த்தையிலே பல காரியங்கள் ஜெயித்து சாட்சியோடு தான் நான் மெசேஜ் போகிறது. 2 நாளாகமும் 7:14 எடுத்து வாசிங்க. 2 Chronicles verse 7 verse 14. 2 நாளாகவும் 7:14. யாரு நீங்கள்லாம்? தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள். என் நாமம் தேவாதி தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், விண்ணையும் மண்ணையும் ஒரு வார்த்தையால் படைத்தவர். அந்த தேவாதி தேவன் மனிதனை படைத்து, மனிதனே, மணிபுத்திரனே, என் நாமம் தரிக்கப்பட்ட நீ. யார் ரட்சிப்புக்கு வந்தாங்களோ, யார் விசுவாசியாக இருக்கிறாங்களோ, யார் ஆவின் அபிஷேகத்தில் இருப்பாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்,
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? தாழ்மையாக இருக்கணும், கீழ்ப்படிதலில் இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஆமென். தாழ்மை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன செய்தாலும் சரி, நீ முன்ன பொரியா போ, நீ பெரிய ஆளா இருந்துக்கோ. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற என் தெய்வம் பெரியவர், அதன் மித்தம் நான் தாழ்ச்சியோடு இருப்பேன், தாழ்மையாக இருப்பேன், பொறுமையாக இருப்பேன், கீழ்ப்படிதலோடு இருப்பேன், அன்பாக இருப்பேன், ஆண்டவரோடு ஐக்கியமாக இருப்பேன். நீங்க தாழ்மையா இருக்கணும், கீழ்ப்படியணும், சபைக்கு கீழ்ப்படியணும், குடும்பத்தில் கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தாழ்மையாக இருக்கும் பொழுது என்ன நடக்குமா? படிங்க 7:14. தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி, இந்த உபவாச நாளிலே நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பெங்களூர்ல இருந்து ஒரு தீர்க்கதரிசி அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்க்க நான் வரல, அந்த அம்மாவுக்காக நான் வரல ஆண்டவரே, போய் பார்க்க வந்திருக்கிறேன், உன்னோடு ஜபிக்க வந்திருக்கிறேன். என்னுடைய நேரம் அல்ல உம்முடைய நேரம், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். உன்னோடு ஐக்கியத்தோடு உறவோடு உம்முடைய பிரசன்னத்தின் அபிஷேகத்தின் நிறைவிலே நான் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாட்டிலே ஜபிக்க வந்திருக்கிறேன். ஜபிக்கணும். ஜபம் மே ஜெயம். ஜபத்தில் தான் வல்லமை உண்டு, ஜபத்தில் தான் ஜெயம் உண்டு. ஜபத்தின் ஆசீர்வாதங்களை தான் அம்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஜபிக்கும் பொழுது என்ன நடக்குமா? படிங்கம்மா. யாரை தேடணும்? யாரை தேடணும்? உலகத்தில் இருக்கிற முகத்தியா? பவுலினம்மா முகத்தியா? இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர்ஸுக்கு முகத்தியா? எந்த போதகர் இல்லை. டிஜே சப்பா எடுத்தது தான் அம்மா வளர்ந்தது. அவர் முகம் அல்ல, ஆண்டவருடைய முகம். அபிஷேகத்தை கொடுத்த தேவாதி தேவன், ஜீவனை கொடுத்த தேவன், மரித்த 3ஆம் நாள் உயிர் தந்த தேவன் முகத்தை பார்க்க வேண்டும், அவரை பார்க்க வரணும், அவர் முகத்தை மாத்திரம் தேடணும், தேடணும். ஆண்டவரே, உன் முகத்தை பார்க்காமல் இருப்பது உன் சித்தமல்லவே. இன்று உன்னை தரிக்காமல், உன்னை பார்க்காமல், உன் பிரசனத்தை உணராமல் சபையை விட்டு நான் வெளியே போகமாட்டேன் ஆண்டவரே. எப்போ நீங்கள் ஜபிப்பீங்களோ அப்போ என்ன நடக்குமா? என்ன சொல்கிறாரு? பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி. பொல்லாத உலகம், மோசமான உலகம், வஞ்சகமான உலகம், ஏமாற்றான உலகம், உலக இச்சைகளை எல்லாத்துக்கும் அதெல்லாம் விட்டு வரணும். எல்லா காரியம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக விட்டுடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு நாளைக்கு இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் சொல்கிற சாட்சிகள். ஆமென். இது வேறு சாட்சியை ஒன்று சொல்லுவேன். தங்கள் பொல்லாத சிந்தனைகளை விடணும், செயல்களை விடணும், வார்த்தைகளை விடணும். அதெல்லாம் விட்டு பொல்லாத வழிகள் போதான் காலு. அவனும் பார்த்தானா, இவளும் பார்த்தாளாம். அவனும் நோக்கினான், இவளும் நோக்கினாள். உலகத்தின் மாம்சத்தின் இச்சை, அந்த பொல்லாத தீய சக்திகளின் வல்லமைகள் இருந்து நீ வெளியே வரும் பொழுது, அந்த எண்ணத்தில் இருந்து உன்னை ஏமாற்றி வஞ்சிக்க வந்த சத்ருவின் கிரியைகளை அழிக்க, இந்த உலகத்தை அழிக்க வந்திருக்கும் அந்த சத்ருவின் செயல்களை மேற்கொள்ள அந்த வழியை விட்டு வரணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவமான தேவனிடத்தில் வந்துடணும். அவர் சொல்கிறார், நானே வழிதான், நான் தான் அவனுக்கு வழி. வேற வழி எங்கன்னா போனால் நீ ஆப்பாயிருவேன். ஏன் பின்னால் வந்துட்டின்னா, அமேன் அமேன், என்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் மாத்திரமல்ல பரத்துக்குரிய ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துருவேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு கோபம், தாபம், எரிச்சல், சண்டை, களவு, மோசம், வஞ்சகம், ஏமாற்று, சுயநலம் எல்லாத்தையும் விட்டுடணும். விட்டுட்டு தான் வரணும் ஆண்டவர்கிட்ட. அப்போ தான் வர முடியும். ஆமென். விட்டு வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? விட்டு வரும்பொழுது, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, அப்பொழுதுதான் அவர் உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார், கேட்பார்.
ஐயா சொல்கிறார் அங்கே இங்கே போவாதீங்க ஜபத்துக்குன்னு. இல்லை, நான் அங்கே தான் போவேன். அங்கே தான் அபிஷேகம், சபைக்குள்ளே தான் அபிஷேகம். மரித்த அடக்கம் பண்ணுறது சபை, கல்யாணம் கொடுக்கறது சபை, உனக்கு சிக்னஸ் வந்தால் ஜபம் பண்ணுறது சபை. அல்லேலூயா. அதில் உண்மையாக இருக்கணும் நீ. அல்லேலூயா. சபைக்கு உட்பட்டு தான் நடக்கணும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப நான் அப்பொழுது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து. அப்படிதான் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்கிற தேவன். காதிருந்த நம் தேவன் செவிடன் அல்ல, மனிதன் செவிடன். தேவன் சொல்கிறார், உன்னுடைய ஜபத்தை நான் கேட்கிற தேவனாயிருக்கிறேன். பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து நீ எதை விண்ணப்பம் செய்வாயோ, பொல்லாத வழிகளை விட்டு நீ என்னில் தரித்திருந்து தாழ்மையாக உன் இருதயத்தை, உன் ஆவியை, உன் ஆத்மாவை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, என்னை தாழ்த்துகிறேன். நான் புல்லுக்கு ஒத்த மனுஷி ஆண்டவரே, இருந்த போதிலும் என்னை தேடி வந்தீரே. இதோ இந்த நாளிலே இந்த ஜபத்திற்கு பதில் யாரால கூடும் ஐயா? உம்மால கூடும் ஐயா, உம்மால கூடுமப்பா, உம்மால கூடும் என்று நீங்கள் கண்ணீர் மல்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தில் அறிக்கை இடும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? கேட்டு, பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை வர பண்ணுவேன். கைகளை தட்டு. இந்தியா தேசத்துக்கு சேமம் வரணும், வரணும். மன்றாட்டு ஜபம் வேணும். திறப்பின் வாசல் எங்க இருக்கு? இங்கே இருக்கு. உங்க இருதயத்தை திறந்தாதான் திறப்பின் வாசல். அதை திறக்காம நீ எங்கெங்கே போனா எல்லாம் பூட்டி கிடக்கும். மேன் மேன் இப்போ நான் இந்த மெசேஜ் ஒரு நாள் பெங்களூரில் எடுக்கும் பொழுது நான் எடுத்துகிட்டு போன மெசேஜ் டிப்ஸ் பறந்து போயிடுச்சு. 3 பாஸ்டர்ஸுங்க, அம்மா ஒருத்தர் மெசேஜில் போன பிறகு ஆண்டவரே என்ன பேசுறதுன்னு ஆண்டவர் சொன்னார், பொல்லாத வியாதி வரப்போகுது, கொள்ளை நோய் வரப்போகுது. ஐயோ, புல்பட்டுக்கு போகிறதுக்கு முன்னே கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்கிறாரே, இது என்ன அப்படின்னா இந்த நாளாகம 2:7 பொல்லாத கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த COVID-19 பற்றி பேசினார். ஆமென். அப்பொழுது ஜபத்திலே அந்த கோவிடுக்காக ஏறெடுத்தோம். பொல்லாத ஆவியே, கொள்ளை நோயே, எங்கள் தேசத்தை தொடவனுக்கு அதிகாரமே இல்லை, எங்க ஏரியாக்குள்ள வர முடியாது. ஆமென். ஒருத்தர் என்னை உன்னை தொட முடியாது, ஒருத்தர் பேரிகேடு வைக்க முடியாது. விலகி போயிரு இயேசு நாமத்தில் அப்படின்னு உண்மையாக ஜபித்தோம். என்ன நடந்தது ராஜு? நாளைக்கு சாட்சியில் சொல்லுங்கள். எங்கள் ஏரியா மாத்திரமல்ல, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் மாத்திரமல்ல, எந்த இடத்துலையும் ஒருத்தர் கூட மரிச்சு போனதா சரித்திரம் வரல. அல்லேலூயா. கைகளை தட்டு. கொள்ளை நோய் மேற்கொள்ள முடியாது. எப்பொழுது தேவனில் தரித்து விசுவாசத்தில் வைராக்கியமாய் உறுதியாக இருந்து அவரை பற்றி கொண்டு, ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, தாழ்த்துகிறேன், நான் அல்ல நீர், நீர், நீர் ஆண்டவரே இதை செய்ய வல்லவர், என் ஜபத்திற்கு பதில் கொடுக்க வல்லவர். அந்த கொள்ளை நோயில் ஐசு வார்டுக்கு போனவன் உயிரோடு வந்துட்டான். ஆமென். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு எந்த ஸ்டேஷனில் போய் செக் பண்ணலாம், ஒருத்தர் கூட மரிச்சதா ஹிஸ்ட்ரி வரல. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, நல்ல ஜபிக்கிற ஊர் தமிழ்நாடு, தூத்துக்குடி மாவட்டம், நல்ல ஆவிக்குரிய தகப்பன் உங்கள் போதகர். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடம் எப்படி நிரம்பி இருக்கணும். ஆமென். அது காரணம் யார்? 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 வாய் விட்டு சொல்லுங்கள். நீங்கள் தான். ஆமென். ஒருத்தர் 10 ஆத்துமா கொண்டு வந்தீங்களா? 10 ஆத்துமா 50 கொண்டு வந்தீங்களா? இல்லைம்மா, நான் மட்டும்தாம்மா வருவேன், நான் மட்டும் வருவேன், நான் மட்டுமா பரலோகம் போகணும். ஏன்னா அந்த பாய் சூடு பண்ணுறதுக்காக வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜபிக்கணும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தணும்.
எழுப்புதலின் தரிசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த விசுவாசத்தில் தேசத்தை தாரும் ஆண்டவரே. 145 கோடி மக்களை அசைக்க எழுப்புதலின் அக்கினி போடும் ஆண்டவரே. நீங்கள் ஜபிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் ஜபத்தை பரத்திலிருந்து கேட்கிற தேவன், அதற்கு நான் பதில் கொடுத்து தேசத்திலுக்கே சேமத்தை வர பண்ணுவேன். கொள்ள நோய் வந்துட்டு போயிருச்சா இல்லை உட்காந்துனுக்குதா? வாய் விட்டு பேசுங்க. பயப்படுறாங்க லேடிஸு. வந்துட்டு போயிருச்சா இல்லை இருக்குதா? வாய் விட்டு ஜோரா பேசுங்க. கொள்ள நோய் பறந்து போச்சு, விலகி போச்சு, ஓடி போச்சு. எத்தனை இன்ஜெக்ஷன், அதிலெல்லாம் செத்து போகுமா? போகுமா? ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வார்த்தை உங்கள் நாவில் உச்சரிக்கும் பொழுது, தேவனே அந்த கொள்ளை நோய் என் சரீரத்தை தாக்க கூடுமானால் உம்முடைய வல்லமையின் அபிஷேகம் அபிஷேகம் இந்த நாடி நரம்பு அவயங்களிலே உம்முடைய இரத்தத்தின் அபிஷேகம் எனக்குள்ளே ஜபிக்கணும். என்ன தொட அதிகாரம் இல்லை. பின்னாலவோ சாத்தானே, இயேசு நாமத்தில் அந்த ஜபத்துக்கு தான் நீங்கள் வரணும். அதுதான் ஜபம். என் வீடு அவர் பார்த்துக்குவார், என் குடும்பம் கண்டிப்பாக அவர் பார்த்துக்குவார், எனக்கு வேலை கண்டிப்பாக அவர் கொடுத்துருவார். அல்லேலூயா. என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. சில பேர் சொல்வாங்க, மத்தேயு 17:21 எடுத்து வாசித்து பாருங்கள். மேத்யூ சாப்டர் 17 verse 21. 17:21. 17:21 படிங்கம்மா. இந்த ஜாதி என்னது? இந்த ஜாதி பிசாசுகள். சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க. பயப்படாதீங்க. பக்கத்திலே வராது, பயப்படாதீங்க. அது பக்கத்தில் வர்றதுக்கு அதுக்கு தைரியமே இருக்குமா? நெவர் நெவர். அல்லேலூயா. இந்த ஜாதி பிசாசுக்கள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. புறப்பட்டு போகாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். சொல்லிட்டார், நமக்கு வாக்கம் கொடுத்துட்டார் மத்தேயு 17. ஆனாலும் ஆண்டவர் காத்து போனா பயம், ஸ்க்ரீன் ஆடினா பயம், எதுனா ஒரு குரங்கு தாவனா பயம், ஒரு புலி போனா பயம், யானை போனா பயம். இதெல்லாம் அம்மாவுக்கு நடந்திருக்கு. அமேன் அமேன். நான் சொல்லுவேன், என்னை தொடுறதுக்கு உனக்கு அதிகாரமே இல்லை. பிசாசே பிசாசே பின்னோக்கி போ. இயேசு நாமத்தில் அந்த அதிகாரத்தை இந்த ஜப நாளில் உபவாசத்தை நீங்கள் ஒடுக்கி உங்களை வெறுத்து உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜபிக்கும் பொழுது அதை மேற்கொள்ளுவீங்க. எப்படியுமா? இது ஒரு சாட்சி. பிசாசை மேற்கொள்ள லூக்கா 10:19 ஒரு வசனம் கொடுத்துருக்கிறார். படிங்க பார்க்கலாம். 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். என்ன வல்லமை? யாருடைய வல்லமை? கரெக்டாக படிக்கணும். சத்ருவனுடைய, அந்த ஆழமாக படிக்கணும். சத்ருவனுடைய, சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க, சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு 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 பாட்டியம்மா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. என் கால் ஆடுது, கை ஆடுது, படி ஏற முடியல, அதெல்லாம் இல்லை. அமேன் அமேன். அல்லேலூயா அல்லேலூயா. சர்ப்பங்கள் தேள்கள் வந்தாலும் மிதிக்கிற வல்லமை. என்ன அம்மா இந்த சாட்சி எப்படின்னா, ஒரு அம்மாவாசியான ஒரு பையன் என்ன பண்ணுவான், இந்து குடும்பத்தில் ஆர்சி குடும்பம் நினைக்கிறேன். அந்த பையன் அம்மாவாசி வந்தால் கண்ணாடி, கார் கண்ணாடியெல்லாம் ஒடிச்சு அந்த ரத்தத்தை அப்படி கிழிச்சி வாயில் உறிஞ்சிருவாங்க. வீட்டில் ரத்தத்தை குடிக்கிற பிள்ளை. அவங்க அப்பா அம்மா ஓடி வந்தாங்க. அம்மா
எங்களை வீடு காலி பண்ண சொல்கிறாங்க, இருக்க இடம் இல்லை. என் பையன் அம்மாவாசி வந்தால் அப்படி ஒரு அட்டகாசம் பண்ணுறான், அடித்தா ரத்தம், யாரை பாரு அடிக்கிறா, ரத்தத்தை குடிக்கிறான். அப்போ எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க, அந்த பயங்கரம் எப்படி இருக்கும், அந்த பயம் வேதனை அந்த தாயாருக்கும் தகப்பனுக்கும் அந்த ஏரியாவில் எப்படி இருந்திருக்கும். அந்த வல்லமை மேற்கொள்ள தேவன் சொல்கிறார், நான் உனக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறேன். இந்த உலகத்தின் அதிகாரம் அல்ல, இந்த உலகத்தின் ஆளுகை அல்ல, தேவாதி தேவனுடைய ஆளுகையின் அதிகாரம் உங்களிலே ஆப்ரேட் பண்ணும் பொழுது அவங்க சொன்னாங்க, நீ வந்தினா உன்னை அடிச்சு போட்டுருவான். அம்மா கண்டிப்பாக நான் சொன்னேன், கண்டிப்பாக வருவேன். அல்லேலூயா. உள்ளே போகும்பொழுது அந்த பையன் பூனை குட்டி போட்ட மாதிரி ஒரு பில்லர் பக்கத்தில் உட்காந்துட்டான். ஜபிக்கும் பொழுது தூக்கி எறியப்பட்டான். அன்று விட்டு போன அந்த பிசாசு, அல்லேலூயா, இயேசு நாமத்திலே. எதில்? உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி இந்த ஜாதி பிசாசுக்கள் என்ன பண்ணாதான் பேச மாட்டேன்றாங்க. சார்ஜிங்கில் பேசணும். 50,000 இருந்தாலும் அம்மா இப்படி தான், 10,000 பேருக்கும் இப்படி தான் எடுப்பேன், 3 பேர் இருந்தாலும் இப்படி தான் எடுப்பேன். அல்லேலூயா. நீங்கள் பேசணும், அப்போ தான் அந்த பவர் உங்களுக்குள்ளே ஆப்ரேட் ஆகும், ஜென்ரேட் ஆகும். பாரு, அம்மா ராத்திரிலாம் ட்ரெயினில் எனக்கு தூக்கமே கிடையாது. சகோதரன் சாட்சி நாளைக்கு சொல்லுவார், படுக்க எனக்கு தூக்கமே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் ஆண்டவரே ஒரு நாம மகிமைக்காக நான் போய் கண்டிப்பாக அமேன் வந்தால் டக்குன்னு குடித்தோம், ரெடி ஆகணும், சபைக்குள்ளே வந்துட்டோம். அமேன். இந்த ஜாதி பிசாசுக்கள் மனுஷனுடைய ஜாதி அல்ல, இந்த ஜாதி அந்த ஜாதி எந்த ஜாதி, ஒரே ஜாதி, இயேசு தான் ஜாதி. அமேன் சொல்கிறார். பிசாசு தான் இந்த ஜாதின்றார். ஜாதியில் அதுதான் பல ஜாதி, பல 21 விதமான ஸ்பிரிட் இருக்குது. அதை ஜெயிக்கணும். நீங்கள் அதை ஜெயிக்கத்தான் நீங்கள் உபவாசத்துக்கு வர்றது. அதுதான் அந்த உபவாசத்தில் அந்த வல்லமையை தேவன் உங்களுக்கு ஊத்துறது. அல்லேலூயா. அதனால் அவர் சொல்கிறார், இந்த ஜாதி பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு கேன்சர் வருமா? வந்தாலும் அது கேன்சல் ஆயிரும். ஆமென். கேன்சல் ஆயிருக்கா ராஜு? எத்தனை கேன்சல் ஆகுதா இல்லையா? செத்து போனவங்க எழும்பி இருக்கிறாங்களா இல்லையா? ஆமென். சத்து உங்களை எழுப்புறதா எழுப்புதல். உனக்குள்ள அக்னி இருக்கணும், உனக்குள்ள அபிஷேகம் இருக்கணும். ஆண்டவரை இந்த நாளிலே உபவாசத்திலே நான் வந்த பொழுது உன்னோடு ஐக்கியத்தோடு இந்த வசனத்தின் வார்த்தையை எனக்குள்ளே ஆப்ரேட் பண்ண ஆண்டவரே, அந்த வல்லமையில் நான் பிசாசை ஜெயிப்பேன், அந்தகாரத்தை ஜெயிப்பேன், இருளை அதை விட்டுட்டு நான் இன்றைக்கெல்லாம் வர்றேன். பாஸ்டர் எடுத்து போட்டுக்கிறார் 108 வசனம், எதுவுமே எனக்கு ஆப்ரேட் ஆகுறதில்லை. அந்த யோபு சொன்ன கதையா, நான் வந்துட்டு போகிறேன், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக நடக்காது. அவர் சொல்கிறத கேட்கணும், வார்த்தைக்கு உட்பட்டு நடக்கணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா. அவர் சொன்ன வசனங்களை நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும். கேள்விக்கு கரெக்டான பதில் கொடுத்தா தான் நீ பாஸ் பண்ண முடியும். எந்த கேள்விக்கோ வேறு பதில் எழுதுனா என்ன நடக்கும் ரிசல்ட்டில்? புரியுதா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதம், ஜபத்தின் ஆசீர்வாதம் மற்ற எதில் வருதுன்னா 2 நாளாகமம் 32:24 எடுத்து வாசிங்க. 32:24 2 நாளாகமம் 32. அந்த நாட்களில் யார் வியாதிப்பட்டு இருந்தது? எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்தார். அப்போ என்ன நடந்தது? அவர் யார் வாக்குத்தத்தம் பண்ணது? கர்த்தர் எசேக்கியாவை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணினது என்ன? பாருங்க, படிங்க. அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். மரணம் ஒரு அந்தகாரம், மரணம் ஒரு இருள், மரணம் ஒரு பயங்கரம். ஆனாலும் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே
அந்த மரண நேரத்திலும் மரண தருவாயிலும் எசேக்கியேல் தேவனை நோக்கி விண்ணப்பித்தான், தேவனை நோக்கி மன்றாடினான். மனுஷங்கிட்ட போல, டாக்டர் கிட்ட போல. He was with God with faith. Hallelujah. அவன் ஜெபத்தை கேட்ட தேவன் அவனுக்கு என்ன பண்றாரு? என்ன செய்தாரு? பார்வைக்கு என்ன பண்றாரு? அவரு அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளை இட்டார். எனக்கு சொன்னா, ஐயா எனக்கு நேரம் கொடுத்துட்டாருன்னா 1000 சாட்சி சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் பத்தாது. கேட்டு பாருங்க. ஆமென். நான் பெருசு இல்லை, அம்மா இல்லை, அம்மாவெல்லாம் ஒன்றும் அப்போவே சொல்லிட்டேன், அம்மாக்காக வராதிங்கன்னு சொல்லிட்டேன். ஆமென். ஆண்டவருக்காக தான் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதத்துக்காக கூட்டி கொடுன்னா கூட்டி கொடுப்பார். இந்த சாட்சி நாளைக்கு நாளன்னைக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன். இந்த அற்புதம் எப்படியெல்லாம் மரணத்தில் இருக்கிறோங்க, என்ன அற்புதம் பண்ணுறாரு, மரித்து போனவங்களை எப்படி எழுப்புறாரு அப்படின்னு நாளைய தினத்தில் சாட்சியில் சொல்லலாம். அவன் பயந்து போய் மரண தருவாயின் வேதனை நொறுக்கத்திலே கடந்து போன பொழுது, ரோமர் 7:24, நிர்பந்தமாக நிற்கிற மனிதன், நிர்பந்த கடைசி எண்டு மரணம், அந்த மரண தருவாயில் ஊக்குரல் கொடுக்குறான். யார்கிட்ட? யாருக்கிட்ட? வாய் விட்டு சொல்லணும். யார்கிட்ட? உங்கள் அப்பா கிட்டியா? உங்கள் அம்மா கிட்டியா? யார் இடத்துல? சபை பேசுறதில்லை. யூ ஷுட் டாக். அமேன், அமேன். சாப்பாடு போட்டால் மாத்திரம், பிரியாணி போட்டால் துண்டுக்குதா இல்லையான்னு தெரியுதில்ல. இது வஞ்சிர மீனா இல்லை காளை மீனா என்ன மீனா எல்லாம் தெரியுதில்ல. அமேன். தெரியுதா இல்லையா? நாக்கில் வைக்கும் போதே தெரியுதில்லை இது எந்த ருசின்னு. அமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணாமல் ஜெபம் பண்ணால் பதில் வராது. அமேன். வாய் விட்டு பேசணும். வாய் விட்டு பேசுனா தான் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. வாயில் வார்த்தை அறிக்கை இடணும், தேவனிடத்தில் அறிக்கை இடணும். அதுதான் அவன் செய்கிறான். 15 ஆண்டுகள் அவனுக்கு என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுறாரு? அம்மா யார் சொல்கிறீங்களோ கடைசி நாள் போகும்போது அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போவேன். ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு மட்டும். சும்மா நானும் பண்ணுறேன்னு போட்டி போட்டால் இல்லை, கரெக்ட் ஆன்சர் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டிமாராக இருந்தாலும் சரி, யங்ஸ்டராக இருந்தாலும் சரி, அப்பாமாராக இருந்தாலும் சரி, இளைஞராக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பதில் சொன்னால் போகிற அன்றைக்கி கண்டிப்பாக கடைசி நாளில் உங்களுக்கு கிஃப்ட்டு உண்டு. அமேன். அது நீங்கள் வந்து கண்டிப்பாக பிரயோஜனப்படுத்திக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 15 ஆண்டுகள். ஐயோ நான் மரித்து போவேனே, மரண தருவாயில் நிற்கிறேனே, நிர்பந்தமாய் மனிதனாய் இருக்கிறேனே, எனக்கு என் மரணத்தில் இருந்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க யாரால கூடு? உம்மால கூடுமாண்டவரே, உம்மால கூடுமாண்டவரே. பிடிச்சா ஒரு புடி. அமேன், அமேன். ஆண்டவர் பார்த்து, இருதய இரக்கமான தேவன், மனதுருக்கமான தேவன். எஸ் கிராண்டட் 15 இயர்ஸ், 15 ஆண்டுகள் அவர் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. கைகளை தட்ட மாட்டீங்களா? தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நாளாகமம் 2 நாளாகமம் 33:13 எடுத்து வாசிங்க. 33:13. ம் 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 ம். அப்பொழுதுதான் கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை. விண் அழிந்து போனாலும் மண் அழிந்து போலாம், ஒரு வார்த்தை ஒரு நாளும் மேன் மேன். இங்கே கொடுத்தா அங்கே போகிறது, அங்கே கொடுத்தா அங்கே போகிறது, பிரியாணி போட்டால் அந்த ஊழியத்துக்கு போகிறது, அங்கே உட்காந்துட்டு வருது, ஆஃபரிங் 100 ரூபாய் கொடுத்தா அங்கே போகிறது. அதெல்லாம் ஊழியம் கிடையாது. மேன் அது பேர் ஊழியமா? அட்டூழியம். மேன். வசனம் உங்கள் கையில் இருக்குது, வார்த்தை உங்கள் கையில் இருக்குது, ஜீவம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆவியானவர் அருளப்பட்ட அத்தனை உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள். அந்த 13வது வசனம் படிங்கம்மா. எவ்வளோ ஆழமான வசனம். 33:13 படிங்கம்மா. அவரை நோக்கி
ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, நீங்கள் ஜபித்து கொண்டு இருக்கும் பொழுது, எங்கள் வீட்டுங்களில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. யாரும் மாத்திரை போடுறது இல்லை அங்கே. ஆமென். நான் ஹாஸ்பிட்டலே மூடுன்னு ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன். மூடிட்டான். எத்தனை ஹாஸ்பிட்டல் மூடிட்டான் பெங்களூரில். பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்து ஓப்பன் பண்ண ஹாஸ்பிட்டல் க்ளோஸ். மேன் மேன் வியாதியஸ்தருங்க சுகமாகணும். அவருடைய வல்லமை இன்றிக்கும் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத தேவனின் அபிஷேகத்தின் வல்லமை கல்வாரி சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் படுத்த படுக்கையாகவே இருக்கிறேன். எனக்கு கால் வரல, கை வரல. இதெல்லாம் நம்மளா சொல்கிறது. சத்ரு பார்க்குறா, சபைக்கு போகாத, இன்றைக்கி தலைவலியை கொடுத்துட்றேன், இன்றைக்கி வயிற்று வலியை கொடுத்துட்றேன். வயிற்று வலி வந்துச்சுன்னா வர்றது கிடையாது சபைக்கு. ஒரு தலைவலி வந்தால் வர்றது கிடையாது. காது குத்தல், மூக்கு குத்தல், அதெல்லாம் அந்த நாட்களில் யாரும் இருந்துதா? வேதனையான காரியம். ஆனால் அவன் என்ன செய்தான்? தேவ சமூகத்தில் ஜபித்து கொண்டு இருந்தான். அவன் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, அவன் ஜபித்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி. அமேன். மனதுருக்கமான தேவன். சகோதரிகளா, தாய்மாரே, தகப்பன்மாரே, உங்கள் கெஞ்சுதலுக்கு அவர் இறங்குற தேவன். மனதுருக்கமான தேவன், அன்பான தேவன். அம்மா இந்த இடத்துல நிற்கிறேன்னா அவர் கிருபை தான். ஆமேன். எந்த மனுஷனும் கிடையாது. அவரை தவிர இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தது. நான் கடைசி நாளில் அந்த சாட்சிகள் கொடுப்பேன். அல்லேலூயா. அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன். சொல்லுங்க, கர்த்தரே தேவன். கர்த்தரே தேவன். உங்கள் பேரை போட்டு சொல்லுங்க. உங்கள் பேரை போட்டு, பவுலினுக்கு கர்த்தரே தேவன். உங்கள் பேரை போட்டு சொல்லுங்க, எனக்கு கர்த்தரே தேவன். அனிதாக்கு கர்த்தரே தேவன். ரூத்துக்கு கர்த்தரே தேவன். பேருட்டு போட்டு 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 சொல்லணும், எனக்கு கர்த்தரே தேவன். அவரை தவிர வேற இல்லை. அந்த ஆழத்துக்கு நீ போக 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 அபிஷேகம் வல்லமை இறங்க 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 தூத்துக்குடி அசையும், எழுப்புதல் வரும், அக்னி இறங்கும், அசுத்த ஆவி அலரும். எஸ் நாமத்திலே தேவ பிள்ளைகளே, தேவாதி தேவன் சொல்கிறார், ஜபத்திற்கு வல்லமை உண்டு. நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆசீர்வாதம் இறங்கும். ஆனால் உங்களுடைய ஜபம் எப்படி இருக்கிறது? யோபு பேசின போல 21:15 அதுக்கப்புறம் அவனுக்கு கர்த்தர் எப்படி கொடுக்குறாரு? ஆண்டவர் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட வரும்போது 42:10 யோபுல என்ன கொடுக்குறாரு ஆண்டவர்? அவனுக்கு என்ன செய்தார் ஆண்டவர்? என்ன செய்தார்? இல்லை, ரெட்டிப்பாயின்னு சொல்லி நான் இல்லையே அம்மான்னு சொல்லக்கூடாது, படிக்கணும். அந்த பாட்டி அம்மாவுக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். அம்மாவுக்கு ஆமென். அந்த அம்மா வசனம் தேடி தேடி எடுத்து எப்படின்னா படிக்கணும்னு படிச்சிடுறாங்க. படிங்கம்மா, 42:10 படிங்கம்மா. யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக, மற்றவர்களுக்காக வேண்டி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னில் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் ரெட்டத்தினையா கர்த்தர் அவனுக்கு தந்தரனா. கைகளை தட்டு. எனக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. அம்மா, யோபு வாழ்க்கை போயிருக்கிறேன் 2013. அம்மேன். ஆமாம் ஆமாம், ஊழியன்றது என்ன சும்மாவா? அப்படியே வந்துருமா? அம்மே, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அத்தனை போராட்டம் வரத்தான் செய்யும், எதிர்ப்பு வரத்தான் செய்யும். யோபு வாழ்க்கை கடந்து போன பொழுது என்னை விட்டு எல்லாரும் அகன்று போனாங்க, விலகி போனாங்க. எல்லாம் இப்படி வந்து க்யூவில் உட்காந்த மக்கள் ஒருத்தர் கூட காணாம போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் மட்டும் என்னோடு இருந்தார். நான் சொன்னேன், என்னை இழந்தாலும், எதை இழந்தாலும், டூப்ளெக்ஸ் வீடு இழந்தாலும், 5 வேலைக்காரி என்னை விட்டு போனாலும், எனக்கு இருந்த காரு பங்களா போனாலும், ஆண்டவரே நீ என்னை விட்டு போக மாட்டப்பா. எனக்குள்ளே இருக்கிற தெய்வம் நீ பெரியவர். எல்லோரும்
வெட்கப்பட்டு போகும்படி இன்று கர்த்தர் என்னை உன்னதத்தில் வச்சிருக்கிறார். எல்லாம் இழந்து போன யோபு வாழ்க்கையில் உண்டு. அதே மாதிரி பருக்கள் என் கைகளில், அதே பருக்கள் என் கையில் வந்தது. மேன், ஐ எக்ஸ்பீரியன்ஸ் காட். நீங்கள் தேவனை ருசித்து பாருங்க, அந்த சந்தோஷமே தனி. அமேன், அமேன். ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாட்சியில் சொல்லிட்டு போகிறேன். கடைசியாக நீங்கள் இதையும் படிக்கணும். 1 சாமுவேல் 2:1 அன்னாள் எப்படி ஜெபம் பண்ணுறாங்க பாருங்களேன். யார் ஜபிக்கிறது? சாமுவேலில் அண்ணா ஜபிக்கிறாங்க. எப்படி? 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது, எப்பொழுது? அன்னாள் தனக்கு நடந்ததை நினைத்து, தேவன் செய்த அற்புதத்தை குறித்து, தான் பட்ட அவமானத்தின் மித்தமும், நொறுக்கத்தின் மித்தமும், வேதையின் மித்தமும், அவமானத்தின் மித்தமும் அவள் கர்த்தரை நோக்கி என்ன பேசுறா? ஜபம் பண்ணி, என் இருதயம். யாருடைய இருதயம்? அவளுடைய இருதயம். அன்னாளுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. உங்கள் இருதயம் எங்கே களி கூறுது? எங்கே உன் இருதயம்? எங்கே? யாருக்குள்ள களி கூறுது? நோட்டு கொடுத்தா களி கூறக்கூடாது. அமேன். நோட்டுக்கு வேட்டு கொடுத்தா களி கூறக்கூடாது. ஓட்டுக்கு நோட்டு கொடுத்தா களி கூறக்கூடாது. கர்த்தருக்குள், கர்த்தருக்குள். மேன், எக்ஸப்ட் காட். இது எங்கேயுமா வாங்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுது. அந்த சந்தோஷத்தில் பாரு அந்த அம்மா என்ன பேசுகிறாங்க, படிங்க. என்னுடைய கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. படிங்க. என் பகையினர் என்னை பார்த்து எள்ளி நகையாடி வேதனைப்படுத்தி வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி தள்ளப்பட்ட என் வாய் பகையினர் மேல் என்னவா இருக்கா? திறந்திருக்கிறது. ஆமென், ஆமென். மௌனமாக இருந்தா வேதனையிலே, நொறுக்கத்திலே, கண்ணீரிலே, பாடலே, தள்ளப்பட்ட நிலைமை, உபத்திரம், கொடூரியமான வார்த்தைகள், அதை தாண்டி கர்த்தர் சமூகத்தில் அவள் ஆசீர்வாதம் சாமுவேலை ஈன்ற பொழுது அவள் உள்ளம் களி கூறுகிறது கர்த்தருக்குள். அந்த வாய் திறக்கப்படுகிறது கர்த்தருக்குள். அடுத்து அவங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, படிங்க. என்னத்தில் சந்தோஷப்படுகிறாங்க அந்த அம்மா? ரட்சிப்பினாலே. அல்லேலூயா. தேவாதி தேவன் ரட்சிப்பு உங்களுக்குள்ளே இருந்துட்டு அந்த சந்தோஷம் உங்களை யாரும் பிடுங்க முடியாது. ஆமென். தேவ ரட்சிப்பு விலையேற பெற்றது. நீ வா வா ரட்சிப்புக்கு வான்னு யாரையும் போய் கூப்பிடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சிப்பு விலையேறப்பட்டது, மகிமையானது. அந்த ரட்சிப்புக்குள்ள அந்த அம்மா சொல்றா. என்ன சொல்றா அந்த அம்மா ரட்சிப்புல? ஆமென். இல்லை இல்லை, அதையே படிங்க. ரட்சிப்பில், ரட்சிப்பில். ஆனால் ரட்சிக்கப்பட்ட இன்னாலும் எனக்கு விடுதலை ஆகலை. விடுதலை பெருவிழாக்கு கூட்டத்துக்கு போயின்னுக்கிறேன். அந்த மீட்டிங்க்கு போகிறேன். விடுதலை அங்கே கிடைக்கும்னு போகிறேன். எங்கேயும் கிடைக்காது. உனக்குள்ளே இருக்கு. அமேன், அமேன். ரட்சிப்பின் சந்தோஷம், களி கூறுதல், ஆனந்தம், ஆர்ப்பரிப்பு, மகிழ்ச்சி, உள்ளத்திலே பூரிப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பில் இருக்கு. மனுஷங்கிட்ட சந்தோஷம் கிடைக்காது. மனுஷன் பின்னால போகாத. வெக்கப்பட்டு போயிடுவேன், வேதனைப்பட்டு போயிடுவேன், துக்கப்பட்டு போயிடுவேன், அவமானப்பட்டு போயிடுவேன். தேவன் சொல்ற, என்னுடைய ரட்சிப்பை, விலையேறப்பட்ட வஸ்திரத்தை உனக்கு தரித்திருக்கிறேன். அதன் மித்தம் நீ எனக்குள்ளே களிகூற. அல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள அவள் சந்தோஷத்தோடு, குதூகலத்தோடு, ஆனந்தத்தோடு, ஆர்ப்பரிப்போடு தேவனுக்குள்ள அவள் சொல்கிற, கர்த்தருக்குள் நான் களி கூறுறேன். அமேன், அமேன்.
வேதனையோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், அவமானத்தோடு வந்திருக்கலாம், கடன் தொல்லையோடு வந்திருக்கலாம், வேலை இல்லைன்னு வந்திருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை பிளவுன்னு வந்திருக்கலாம், குடிப்பழக்கத்திற்கு அடிமையான கணவன்மார்கள் இருக்கலாம், அடங்கா பீடாரியான மனைவிமார்கள் இருக்கலாம். யாராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லாவற்றையும் ஜபம் 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 என்று ஜபத்திலே தரித்து, ஜபத்திலே உறுதியாகி, ஜபத்திலே வைராக்கியத்தோடு, ஜபத்திலே வாஞ்சையோடு, ஜபத்திலே தரிசனத்தோடு, ஜபத்திலே பிரசன்னத்தோடு இருக்கும் பொழுது நீ கர்த்தருக்குள் களி கூறுவாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்பொழுது நீங்கள் ஆவிலே ஜபிக்கும் பொழுது, உபவாசித்து ஜபிக்கும் பொழுது, ஒரு மனப்போடு ஜபிக்கும் பொழுது, உறுதியோடு ஜபிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. கடைசியாக யாக்கோபு 5:18 இந்த ஊருக்கும் சேர்த்து இந்த வசனம். ஆமென். இன்று என்ன நடந்தது? இது சாட்சி. 5:18 வாசிங்க. யாக்கோபு. மழை இல்லாமல் எல்லாம் வறண்டு போயிடுச்சு. மழை இல்லைன்னா என்ன பூமி வறண்டு போயிடும். விளைச்சல் இருக்காது, செழிப்பு இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் யாக்கோபு என்ன பண்ணுறாரு? என்ன செய்கிறாரு? படிங்கம்மா. படிக்காதுங்களா? அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் மழை வரல, பரவாயில்ல, வரல. குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, பரவாயில்ல. ஆண்டவரே, இந்த நாள் இல்லைன்னா எந்த நாளும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆண்டவரே, உனக்குள்ள ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆண்டவரே, இந்த மழை வார்சிக்க பண்ணுவீர். ஆண்டவரே, இந்த மழையை வார்சிக்க பண்ணுவீர். களஞ்சியங்கள் பெருகும், களஞ்சியத்தின் ஆசீர்வாதம் மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த செழிப்பை நான் பார்ப்பேன். ஆண்டவரே, ட்ரெயின் தூத்துக்குடி முன்ன ஸ்டேஷன், ஐ சா த ரெயின். ராஜபையா சொன்னார், மழை அம்மா தூத்துக்குடியில் எங்கே பார்த்தாலும் மழை தண்ணி பார்த்தோம். ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணேன். ஆண்டவரே, நான் போகும்பொழுது அந்த மரியை கொஞ்சம் நிறுத்திடுறியா? ஆமேன். அந்த மழை துளியை மேலே விழக்கூடாது. ஆமேன். உன் மகிமைக்காக ஜெபிக்கிறேன். மழையை நிறுத்துனில்ல, சாட்சிக்காக. ஆமேன். மழை நில்லு, நான் நிற்கும், வா நான் வரோம், போனா போவோம். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் கர்த்தர் ஜபத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் அன்று யாக்கோபு செய்தான், எலியா செய்தான். ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? மழை வந்தால் சர்ச்சுக்கே வர்றது கிடையாது. கேட்ட பாஸ்டர், மழை வருது பாஸ்டர், கோல்டு பிடிச்சிக்கும் பாஸ்டர். கோல்டு எங்கே பிடிக்குமா? ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்திலே உறுதியோடு, தேவ பிரசன்னத்தில், தேவ வார்த்தையோடு, தேவனே இந்த நாளிலே எங்கள் தேசத்திலே மழையை வார்சிக்க பண்ண ஜபிக்கிறான். மழை அப்படியே ஊத்துச்சு. ஒரு கர்நாடகா மாநிலத்தில் நான் போயிருந்தேன், டும்கூர் என்ற பகுதி. அவங்க சொன்னாங்க, ரொம்ப ஏழ்மையான சபைகளை தான் அம்மா தேடி தேடி போகிறது. அம்மாவுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க சொன்ன காரியம், அம்மா மழைனே இல்லை, 3 வருஷத்துதான் மழை இல்லை, விளை இல்லை. அப்படின்னா விவசாயம் இல்லை, விளைச்சலும் இல்லை, மழையும் இல்லை, ரொம்ப கஷ்டம். வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் எண்ணெயும் மிளகாப்பொடி போட்டு சாப்பிட்டது பாட்டு அம்மாவுக்கு அழுக வந்துருச்சு. அந்த சபை மக்கள் சாப்பிட்டதை பார்த்து உண்மையாக அழுதுட்டேன் நான். எனக்கு மட்டும், என் மகனுக்கு உள்ளே ஏதோ செய்து வச்சுருந்தாங்க, ஆனால் என்னால் சாப்பிட முடியல அந்த இடத்துல. ரொம்ப நான் அந்த பாட்டி அம்மா சொன்னாங்க, மழை வரல. கண்களை மூடி மழைக்காக ஜெபித்தேன். ஆமென். என் கார் 5 கிலோமீட்டர் போயிருக்காது. ஆமென். மேகம் திரண்டு அடிக்கிற மழை நிற்காம 3 நாளும். அவங்க சொன்னாங்க, நாங்கள் பேப்டிசம் கொடுத்து 3 வருஷம் ஆச்சு, குளங்கள்ல தண்ணி இல்லை,
வறண்டு போயிருக்கு, பூமி வெடிச்சு போயிருக்கு, விவசாயம் இல்லை, கொள்ளு தான் எங்களுக்கு இப்போ ஆதாரம் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த மழையை கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவங்களுக்காக ஒரு சபைக்காக ஜபித்துட்டு வந்தோம். இன்று தும்கூர்லேயே ஒரு பெரிய சபை அந்த போதகர் கட்டும்படி தேவன் கிருபையை கொடுத்துருக்கிறார். ஆமென். அலை அலையாய் மக்கள் அங்கே வர்றாங்க இப்போ ஆராதிக்க. ஹல்லேலூயா. தூத்துக்குடியில் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வம் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஏதோ ஆண்டவருக்கு ரட்சிப்புக்கு வந்தேன்னு வராதிங்க. ஆண்டவர் தான் உங்களை ரட்சித்தது. ஆமென். உங்களை தேடி வந்தவர். அவர் சொல்கிறார், என்னுடைய ஆசீர்வாதம் ஆமென் அளவற்றது, மணலை போல ஆசீர்வத்தார் அப்ரஹாம் சந்நிதியே, ஈசாக்கின் சந்நிதியே. உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? என்ன? வாய் விட்டு சொல்லுங்கள். என்ன பண்ணோம்? எப்படி ஜெபம் பண்ணோம்? அம்மா 5 பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன். ஒரு பாயிண்ட் சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆ ஆ யாருன்னா ஒருத்தர் எழுந்து நின்று ஜோரா சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேம்மா, அதுக்கு தாம்மா நான் வரேன். புரியுதா? இந்த காதில் வாங்கி அந்த காதில் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னே நீ இப்படி எக்ஸாம் எழுதுனா நாங்கள் இஸ்ரோலெல்லாம் இருந்திருக்க முடியுமா? முடியுமா? அங்கே 3 இந்தி எக்ஸாம் பாஸ் ஆகிருக்கிறேன். எழுதி தான் ஆகணும். ஆமென். படித்து தான் ஆகணும். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே வராத மொழியை கற்றுக்கிறதுக்கு நீ இருக்கிற, அந்த மொழியை கற்றுக்கிட்டு நான் எக்ஸாமில் எழுதுகிறேன். அல்லேலூயா. பாஸ் பண்ண வைக்கிறதோ நீ, கொஸ்டின் பேப்பரே நீ, ஆன்சரும் நீன்னு சொல்லி தான் எழுதுவேன். ஆமென். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் வெற்றி கொடுத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12, 15, 11 படிங்க. நான் 2 வசனம் கொடுத்து முடிச்சிட்டேன். சீக்கிரம் படித்தா முடிச்சிடுவேன். ஆசீர்வாதம் எங்கன்னு வருது? சிறை தண்டனையிலிருந்து விடுதலை வருது. எப்பொழுது சிறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணோம்? அப்போஸ்தலர் 12, 5, 11 படிங்க. சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணணும், உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆமென். ஆமென். எங்கள் ஐயா சொல்லுவார், பவுலி நம்ம சீட்டை விட்டு எழுந்திரிக்க மாட்டியா? ஏன் ஐயா எழுந்திரிக்கணும்? 3 நாள் உபவாசம், எதுவுமே உங்களுக்கு ஒன்றும் வெளியே போகணும்னு தோணலையா? ஏன் ஐயா போகணும்? ஆமென். அப்படி அந்த சேர்லேயே உட்காந்துருப்பேன். போய் அந்த தண்ணி மாத்திரம் வாயை மாத்திரம் தேய்ச்சிட்டு வந்து திருப்பி உட்காந்துக்குவேன். அதுதான் நான் நினைக்கிறேன். ஆமென். அந்த உறுதியாக பற்றுதலோடு இருந்தது நிமித்தம் இன்றைக்கு எங்கள் சபையில் 40,000 பேர் இருக்கிறோம். கைகளை தட்ட மாட்டிங்களா? எவ்வளோ ஆயிரம்? எவ்வளோ ஆயிரம்? எப்படி? ஒரு ஜபந்தான். ஓன்லி ப்ரேயர், ஓன்லி ப்ரேயர். அல்லேலூயா. அவருக்காக ஜபிக்கிறாங்க. பேதுருக்காக சபை மக்கள் ஜபிக்கிறாங்க. போதகர்களுக்காக சபை மக்கள் ஜபிக்கணும். ஆமென். தாகம் இருக்கணும். என்னுடைய போதகர் ஆமென், அவருக்கு என்ன தேவை இருக்குதோ அதுக்காக நீங்கள் ஜபிக்கணும். சபைக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்காக ஜபிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கண்ணீரோடு மன்றாட்டோடு தேவ சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அண்ணா கண்ணீரோடு ஜபம் பண்ணான், ஆகார் கண்ணீரோடு ஜபம் பண்ணான். கேட்டாரா இல்லையா? கேட்டாரா இல்லையா? மேன். காட் பிளெஸ் யூ. 12, 5, 11. அதே அப்போஸ்தலர் 16, 25, 26 படிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 16. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. எங்க ஜெபம் பண்றாங்க? எங்க? அம்மாங்களே தயவு செய்து பேசுங்கம்மா. நீங்கள் நல்லா பேசியிருந்தா நான் வேறெல்லாம் நினச்சிட்டு வந்தேன். இப்படி இருந்தாலாம் நான் அப்படி தான் ஆமென் சொல்கிறேன். படிங்க, நல்லா படிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்களா? பேசிட்டு இருந்தாங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஜபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள்.
அப்பொழுது என்ன நடக்கிறது? அப்பொழுது அஸ்திபாரம் அசைந்தது. படிக்கிறதுக்கே முடியல, தடுமாறுற. எங்க இந்த அஸ்திபாரம் அசையும்? ஆமென். ஜோஷுவா அப்படி ஒரு சுற்றி ஜெரிக்கோ வாள் 7 முறை வந்துதான் உழுதில்ல. வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் இடிஞ்சு விழுணுன்னா நீ ஜபிக்கணும். ஆமென், ஆமென். இன்னைக்கெல்லாம் இங்கேருந்து உட்காந்துட்டு ஏஞ்சிட்டு போனால் ஒன்றும் நடக்காது அம்மாங்களே. நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கணும், ஜபிக்க கற்றுக்கொள்ளணும், ஜபிக்கிறவங்க கூட ஒன்றா சேரணும். அல்லேலூயா. உலகத்தின் காரியத்தை விட்டு ராத்திரியில் கண்டது பேசுகிறது, மற்றவங்கள பேசுகிறது, டிவி கிட்ட போய் உட்கார்றது. புரியுதா? டிவி சேனலில் கேட்டு பாருங்கள், எல்லா சீரியலும் தெரியும். நான் போந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. நிறைய நடக்குது இதெல்லாம், நாங்கள் கண்ணில் பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் நாங்கள் யார்? ஜெப வீரக்கால். வி ஆர் த ப்ரேயர் வாரியர்ஸ். வி ஆர் ப்ரேயிங். ப்ரே பண்ணி சபையில் இந்த பக்கம் இன்னும் ஆட்கள் வரல. மேன் அடுத்த முறை வரும்போது வருமா? வாய் விட்டு பேசுங்க. வருமா? கொண்டு வருவீங்களா? வாய் விட்டு பேசுங்க, விசுவாசத்தில் பேசுங்க. கொண்டு வருவீங்களா? வருவாங்களா? வருவாங்க. எவ்வளோ பேர் வருவாங்க? இடங்கொள்ளா மட்டும் வருவாங்கன்னு சொல்லுங்க. இடங்கொள்ளா மட்டும் வருவாங்க. ஆமென். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஜெபம் பண்ணும் பொழுதே என்ன நடக்குது? பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லா கதவும் திறக்குது, சங்கிலி கலந்து உழுது. ஆமென். நீங்கள் எப்படியாப்பட்ட கட்டுக்களில் கட்டப்பட்டு இருந்தாலும், விடுதலை இல்லை என்று ஆர்ப்பரித்து கொண்டு இருந்தாலும், துக்க மனதோடு வந்திருந்தாலும், தேவன் சொல்கிறார், நீ உறுதியோடு விசுவாசத்தோடு நீ ஜபிக்கும் பொழுது, இரவிலே விழித்திருந்து ஜபிக்கும் பொழுது, கர்த்தர் உன் ஜபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார், அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் அல்லேலூயா 2 ஆமென் 42 படிங்கம்மா. 2:42. உறுதியாய். சும்மா கம்யூனியனுக்கு வந்து கம்யூனியன் வாங்கிட்டு போயிட்டா இல்லை. நீ கரெக்டாக இருந்தால் கம்யூனியன் வாங்கினா ஆசீர்வாதம் மேலே இருக்கும். நீ அபாத்திரமாக வாங்கியிருந்தால் தான் சிக்னஸே வர்றது. அல்லேலூயா. 2:42 சொல்கிறாரு, அவர்கள் உறுதியாக அப்போஸ்தலர் கூட இருக்கிறாங்க. அப்பம் பிட்டதில் பங்கு கொள்ளும்போது எப்படி இருக்கிறாங்க? ஒருமனப்பாடாக இருக்கிறாங்க. அது மாத்திரமா? படிங்கம்மா. அந்யுன்யத்திலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆண்டவரே, என் தூத்துக்குடியிலே ஒரு எழுப்புதல் வரும் மட்டும் நான் விசுவாச அறிக்கை இடுவேன். தண்ணி நாக்கில் வைக்க மாட்டேன். இப்படிதான் ஜபிக்கணும். தண்ணி குடிக்க மாட்டேன் ஆண்டவரே, சாப்பிட மாட்டேன். என் தூத்துக்குடியில் ஆசை வரணும். இந்த கேன்சர் கேன்சல் ஆகணும். ஆலையில் வியாதி வறுமை போகணும். எங்கள் கோட்டைக்குள்ளேருந்து எதிர்ப்பு போகணும், எரிச்சல் போகணும், உலகத்தின் அதிகாரத்தின் ஆளுகை விழுந்து போனோம் இயேசு நாமத்தில். அல்லேலூயா. சாயங்காலம் எடுக்கிற அந்த சப்ஜெக்ட். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையிலே உண்மையாக நான் உபவாசத்தோடு இங்கே வந்திருக்கிறேன்னா, அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கே விட்டுறேன். என் உள்ளத்தை திறந்து வந்திருக்கிறேன்னா, நான் முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கிறேன்னா, நான் அவரை முழு விசுவாசத்தோடு பற்றி வைராக்கியத்தோடு வந்திருக்கிறேன்னா, இல்லை எனக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன்னா, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் யாரிடத்துல இருக்குது? சகோதரிகளா சொல்லுங்கள், அம்மாமாரே சொல்லுங்கள், உங்கள் இடத்துல. அல்லேலூயா. இனிமேல் வீட்டுக்கு போய் எல்லோரும் நல்லா ஜபிப்பீங்களா? சபையில் வாய் விட்டு சொல். சபையில் ஜபிப்பீங்களா? நான் சண்டே இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே இந்த பக்கம் இன்னும் மக்களை கொண்டு வருவீங்களா? வாய் விட்டு சொல்லுங்க, விசுவாசத்தில் சொல்லுங்க. மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்துடுவான். புரியுதா? மேன் அங்கே இருக்கிறவங்களாம் தொழிலை விட்டு இங்கே உட்காருவாங்க. அதுதான் அபிஷேகம். அமேன். உங்களுக்கு ஜபத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு, ஆனால் அது உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். அல்லேலூயா. சபையை அவர் சொல்கிறார் 42:47, அநேகர் ரட்சிக்கப்பட்டு
சபையிலே சேர்க்கப்படுவார்கள். இதுதான் 2:42-47 வசனம். நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக ஜபிப்பீங்களோ, விசுவாசத்தோடு ஜபிப்பீங்களோ, வைராக்கியத்தோடு ஜபிப்பீங்களோ, வாஞ்சையோடு ஜபிப்பீங்களோ, உபவாசத்தில் ஜபிப்பீங்களோ, அப்பொழுது கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு சபைகளிலே சேர்க்கப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்டு சபைகளிலே சேர்க்கப்படுவார்கள். சபை வளரும், சபை வளரும். கைகளை தட்டு. சபை அதிரும். எல்லா தூத்துக்குடி சபை போதகர் சபைக்கு வாப்பா போலாம். அந்த இடத்திலே ஒரு தேவ பிரசனம், அந்த இடத்துல தேவ தரிசனம், அந்த இடத்துல தேவ வல்லமை, அந்த இடத்துல தேவனின் அக்கினி, அந்த இடத்திலே தேவாதி தேவனின் மகிமை நான் பார்த்தேன். அப்படிதான் நீங்க ஜெபிக்க வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஐயா. இந்த நாளுக்காக எங்களை கொண்டு வந்தீரே. நீரே எங்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்த தேவன் ஐயா, எங்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்த தேவன். இந்த நாளிலும் அப்பா உம்முடைய விசேஷித்த ஜபாவியை ஊற்றும், மன்றாட்டின் ஆவியை ஊற்றும், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும். இவர்கள் ஒவ்வொரு மீதும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? ஓதிக்க பொக்கர பலபா, அந்த ரபக்கர பலபா. கைகளை தட்டி அந்நிய பாஷை யார் யாருக்கு வருமோ அந்நிய பாஷையிலே, அந்நிய பாஷையிலே, அந்நிய பாஷையிலே, அந்நிய பாஷையிலே ஓ திக்கரபா. கைகளை தட்டி கண்களை மூடி ஓ திக்கபோ கரபலபா. பலதீர பலதீர கைகளை தட்டி அந்நிய பாஷை ஓ திக்கபோ ரபலரியா. பலதீர பலதீர ஒக்கர பலரி சதா தீர பலபா. சந்ததிக்கர பலரிய கரபா. யோவா ஷாலரியா பபா. யோவா ஷமர கரவிக்கபா. அலரபா. தொடுமாண்டவரே, 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 தொடுமாண்டவரே. ஒவ்வொரு மீதும், ஒவ்வொரு மீதும், ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இறங்குவதாக, பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இறங்குவதாக. சத்துரு வெக்கப்பட்டு போவானாக, சாத்தான் கோட்டைகள் தகர்ந்து போவதாக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஜபிக்க கூடாதபடி கட்டப்பட்டு இருக்கும் எல்லா கட்டுகளை கட்டவிழ்க்கிறேன், கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. மத்தேயு 18:18 சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி ஆசீர்வதிக்கிறேன். ஓதி கத்தல்ல ரிக்க போரா பலரியா, அந்த ரபலரி கபோரா சஹதீர பலரியா, சந்ததி தரலரியா. Thank you God, thank you God, thank you ba, thank you Jesus, thank you Holy Spirit. In the name of Jesus I pray. Amen, amen, amen. God bless you all. அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் வரக்கூடாது. உலகத்தில் இருக்கிறதும் விசுவாசிட்டு ஆண்டவராக இயேசு கிட்டேயும் வந்தால் கண்டிப்பாக ஒன்றும் நடக்காது. அது மாலை நேரத்தில் ஐயா அவர்கள் நேரத்தை சொல்லுவார்கள். நீங்களெல்லாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருந்ததுக்காக ஆண்டவருக்கு நான் சோத்திரத்தையும் கனத்தையும் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த சுவிசேஷத்தை ஏறெடுத்திருக்கும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.